வவுனியா வடக்கிலும் முல்லைத்தீவிலும் அட்டகாசமான அபகரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கிபிலோயா என்ற திட்டத்துக்குள் அவர்களுடைய திட்ட அறிக்கையிலேயே கிடக்க என்னென்றால், இந்த திட்டத்தால் பயனடைய போகின்றவர்கள் யார் என்றால் 4372 குடும்பங்கள், ஏற்கனவே குடியேற்றப்பட்ட குடும்பங்கள் பயனடைய போகின்றவர்கள். இதைவிட 1672 குடும்பங்கள் குடியேற்றப்பட உள்ள குடும்பங்கள். அப்படி என்றால் எங்களோட தமிழ் மக்கள் ஒருவருக்கும் இதனால் பயனும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் ராமன்குளம், கொட்டோடக்குளம், சன்னமுற்றகுளம், திரிவச்சகுளம், இப்படி குளங்கள், ஏராளமான குளங்களை அபகரிக்கின்றார்கள். இப்படியான ஒரு பக்கம் குளங்களோடு சேர்ந்த வயல் நிலங்களை அபகரிக்கின்றார்கள். இது இவ்வளவும் தமிழர்களுடைய பூர்வீக சொத்து. இப்படியான நிலைமையில ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்ட போது, யாழ்ப்பாண நூலகம் எரியூட்ட நடந்து கொண்டிருக்குது, சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ள யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்கணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏன் வந்ததென்றால், அறிவு சார்ந்த ஒரு விடயத்தில் கை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே 47 தொல்லியல் இடங்கள், 47 தொல்லியல் சார்ந்த தமிழ் மக்களோடு சார்ந்த இடங்கள், தமிழ் மக்களுடைய தொல்லியல் இடங்கள், எங்களுடைய தொல்லியல் இடங்களையும் அளிக்கின்றார்கள். இதில் இருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுடைய பூர்வீக தமிழ் இடங்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய தொல்லியல் இடங்கள் கூட இங்கே அளிக்கப்படுகின்றது. ஆனால் காரணம் என்ன? எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கே ஏற்கனவே வவுனியா வடக்கில் கல்வியால நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? இவர்கள் இப்படி காணி பிடிக்க என்னென்று இருக்கிறது மக்கள், இப்படியான நிலைமைகள் இருக்குது. வவுனியா வடக்க நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் போராடத்தான் வேணும். நாங்கள் எங்கேயோ எங்கள் இருக்கிற இடத்துல, அன்றைக்கு நாங்கள் பாராளுமன்றத்தில் கலைக்க போக எங்களுக்குரியதாக தெரிவிக்கப்படாத இடத்துல நாங்கள் போய் கலைக்க வேண்டி இருந்தது. ஆனால் நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் உடனடியாக தேடி தெரிஞ்சு போக, நாங்கள் கலைக்க போக அவர்களுக்கு வியப்பு என்னென்றால், எங்களுடைய இப்படியான சம்பவங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கலைத்தோம். எங்களுடைய இடம் நாங்கள் அம்பந்தோட்டைக்கு விரையில காணி பிடிக்க, அல்லது மாத்தறைக்கு விரையில காணி பிடிக்க. நாங்கள் எங்கட வடக்கு கிழக்கு எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகம். அதால எங்கட இடத்திற்கு நீங்கள் மோதாதீங்க. யானி எங்களோட மோதப்பட போகணுமா? யானியை மோதப்படாதீங்க. தேவையான நீங்கள் வாங்க, நாங்கள் மோதுவோம்.